ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சித்திரை பௌர்ணமி பெருவிழா 2025. உலக நலன் பெருக, இயற்கை வளம் செழிக்க மற்றும் குடும்பம் வளமும் நலமும் பெற நடைபெறும் மாபெரும் கலச விளக்கு வேள்வி பூசை வருகின்ற மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை சித்தவனம் என அழைக்கப்படும் நமது மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் ஒரே குரு ஒரே தெய்வம் என போற்றும் நம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் பூரண நல்லாசிகளுடன் உலக அமைதி வேண்டி மக்களின் நலனுக்காகவும் இயற்கை சீற்றம் தணியவும் இதில் கலந்து கொள்பவர்களின் ஊழ்வினைகள் நீங்கி அனைவருக்கும் சகல வளங்களும் நலன்களும் பெருகவும் அவரவர் நியாயமான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறவும் அன்னை ஆதிபராசக்தியின் பூரண நல்லாசியுடன் நடைபெறும் சிறப்பான வாய்ப்பு சித்திரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூசை. திரிசூல யாகம், ஒற்றை இரட்டை நாகயாகம், சதுர யாகம் மற்றும் கலச விளக்கு வேள்வி பூஜைகளில் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பீட அறநிலை அல்லது www.omsaktiamma.org எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம். வேண்டுபவை கிடைத்திட நாம் சித்திரா பௌர்ணமி வேள்வியில் பங்கு பெறுவோம். அது நம்மை மட்டுமன்றி நம் பரம்பரையே காக்கும். இந்த மாபெரும் சித்திரா பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி பூஜையில் கலந்து கொள்ள அனைவரும் வருக. அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. சித்திரா பௌர்ணமி வேள்வி செய்யும் போது கிடைக்கும் உயிர்ப்பு நூல் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதுவே உயிர்காக்கும் நூலாக விளங்குகிறது. நாமும் சித்திரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறுவோம். இம்மாபெரும் விழாவிற்கு இன்னும் இருப்பது 3 நாட்கள் மட்டுமே. அன்னையின் அருள் வாக்கு: பணமிருந்தால் மனமில்லை, மனமிருந்தால் பணம் இல்லை. ஆன்மா சீராக இருந்தால் பணம் மனம் இரண்டுமே சேரும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறைப் பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை சேலம் மாவட்டம் தொப்பூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். மதுரையில் ஹெச்பி மன்றம் எல்லாம் ஒரு அவசியம் போடுது. எங்கள் மன்றத்தில் எல்லாருமே மேல்மருவத்தூர் வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் வந்துக்கிருப்பாங்க. அப்போ அம்மா வந்து மதுரையில் ஒரு மீட்டிங்கு, எல்லா பேரும் பெண்கள் வந்து செவ்வாடை கட்டி எல்லாம் போய்க்கிருந்தாங்க. சரி, அம்மா வீட்டிலேயே போய்கிட்டே இருந்தாங்க. சரி, ரைட்டு அப்படின்னு சரி, நான் யதார்த்தமாக சரி அம்மா தெப்பக்குளத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். சரி, அப்போ நான் ஒரு சேர் ஆட்டோ வச்சுருந்தேன். சரி, அப்போ எடுத்துகிட்டு போய் ஓட்டி கொண்டு போய் பார்த்தா தெப்பக்குளத்தில் சரியான கூட்டம். அம்மா இவ்வளோ ஒரு அற்புதம் நடந்து அம்மா நடந்தே வந்து மதுரை கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் எல்லாம் பார்த்துக்கிருந்தாங்க. சரி, அதுலேருந்தே எனக்கு ஒரு மாற்றம் கிடச்சி. சரி, நம்மளும் மாலை போடுவோம். இது வரைக்கும் அம்மா நாங்கள் மாலை போட்டு எங்கள் வீட்டில் மாலை போட்டுக்கிருந்தாங்க. சரி, நம்மளும் மாலை போட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
பணம் காசுலாம் நிறையா இருந்துச்சு, சரி வீடு கட்டிடுவோம் அப்படின்னு பார்த்தா அடுத்து அப்படியே தட்டிக்கிட்டே போய்த்துக்கிட்டே இருந்துச்சு. சரி ரைட்டு அப்படின்னு அம்மாவுக்கு மாலை போட்டு சரி வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் எடுத்தேன். அம்மா அந்த மாதிரி அப்படின்னு ஒரு கல் எடுத்து வச்சுட்டு வந்தேன். அப்படிங்கும்போது காசே பணமே இல்லை. டக்குன்னு என்ன சத்தி வீடு கட்டுங்க சத்தி, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து ஒரு 10 பை நகையை கொண்டு கொடுத்து, இந்தாங்க நீங்கள் வீடை கட்டுங்க அப்படின்னு. சரி நான் ஒரு மாடி தான் எடுக்கணும்னு நினச்சேன். அதை பார்த்தீங்கன்னா ஒருவருன்னு ரெண்டு மாடி எடுத்துட்டேன். அப்போ மொத்தம் 3 வீடு அம்மா அற்புதத்தால் எடுத்து அம்மா கொடியை மேலே பறக்க விடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி அம்மா கொடியை மேலே பறக்க விட்டு சரி எவ்வளோ கெட்ட பழக்கங்கள் நானும் ஆளாகி இருந்தேன். அப்புறம் காலப்போக்கில் அம்மா மண்ணை மிதிக்க அப்படியே டோட்டலாக நானும் மாறி அப்படியே இப்போ என்னையை பார்த்து எவ்வளோ பேர் மாறி வந்து அம்மா வந்து சரி மேல்மருவத்தூருக்கு போனார், ஊரை இப்படி வந்துட்டார் அப்படின்னு நம்மளே ஊற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி எனக்கு ஒன்றுமே இல்லை, அம்மா வச்சு தான் நான் இந்த தூரத்துக்கு வந்துக்கிருக்கேன். எல்லாரும் அம்மாவை கண்டிப்பாக நேசிங்க, எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். ஓம் சக்தி பராசக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.